மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பவுல் பொட்டுக்கல்ல போட்டு 10 போல் வரமிளகா சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே பவுல் அளவு மட்டனு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, இது கூட சால்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிங்க. அது கூடவே 2 பவுல் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோரியண்டர் பவுட்ரு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் எல்லாம் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் அரை எலுமிச்சம்பழம் அதையும் சேர்த்து புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ரிப்பீட்டட் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பதிலாக இந்த மாதிரி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சைடிஷாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க.